வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம கனவா கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச கனவா கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இப்போது 1/2 கிலோ கனவா எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய தக்காளியில் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், அப்புறம் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இதுக்கு கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 3 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த தேங்காவை நம்ம வறுக்கலாம். இந்த குழம்புல நம்ம தேங்காய் வறுத்து சேர்க்கும்போது இதோட சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வறுக்கலாம். இதை வறுத்துட்டு இதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் இதில் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரை இதை நல்லா வறுத்து எடுங்க. இந்த தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதை இதுக்கு கூட 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். மல்லிப்பொடி சேர்த்து இதோட ராஸ்மல் போகிற வரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். இது கூடவே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது இதோட ராஸ்மல் போகிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம மிளகாய் பொடியிலேருந்து ஒரு கரிஞ்ச ஒரு ஸ்மெல் வந்துடும். அதனால் லாஸ்ட்டாக நம்ம மிளகாய்த்தூளை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். நான் 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துருக்கேன். இனி இதை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நல்லா சூடு மாறினதான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா போட்டுனதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் செய்து கொடுத்தப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் செய்யுங்க. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி கிடச்சப்புறம் இனி இது கூட நம்ம தக்காளி சேர்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இப்போ சேருங்க. தக்காளியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி கிடைக்க இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். உப்பை சேர்த்து இதை மிக்ஸ் செய்து கொடுங்க. இனி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இனி இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவாவை சேர்க்கலாம். கனவாயை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் செய்யுங்க. நம்ம கனவாய் சேர்த்தப்பறம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. கனவாயிலிருந்து அதிகமாக தண்ணி வெளிவிடும். அதிலே நமக்கு இது நல்லா குக்காகி கிடைக்கும். இப்போ கனவாயிலேருந்து நிறைய தண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போவுமே நம்மளோட கனவா ஆஃப் குக் ஆகிடுச்சு. இதை எப்படி செக் பண்ணுறதுனா, ஒரு கத்தி எடுத்து லைட்டாக இதை கட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். ஈஸியாக கட் ஆகும். நம்ம இன்னும் இதில் மசாலா எல்லாம் சேர்த்து வேக வைக்க தான் போகிறோம். அதனால் இப்போது ஆஃப் குக் மட்டுமே இது வெந்தால் போதும். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் கொட்டலாம். கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்க்கலாம். இந்த குழம்புக்கும் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேருங்க. தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுங்க. இனி இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இந்த கிரேவி எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கூடவே கருவேப்பிலை இந்த ரெண்டையும் தூவிடலாம். தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்மளோட சுவையான கனவா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.